வந்து ஏர் பொல்யூஷன் அண்ட் டயபெட்டிஸ், அதாவது காற்று மாசு வந்து டயபெட்டிஸோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து காற்று மாசு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து 0 to 50, 50க்குள்ளே இருந்தால் நார்மல். இதுக்கு வந்து ஒரு கோடிங் வச்சுருக்காங்க. 50க்குள்ளே இருந்தால் அது நார்மல், அதாவது க்ரீன் கலர் வரும். 50க்கு 100 வந்து எல்லோ கலர் வரும், அது வந்து மைல்டு. அப்போ 100 to 150 வந்து மாடரேட். இப்போ 150 to 200 வந்து சிவியர். இந்த டயபெட்டிஸ் மெலைட்டிஸ் வந்து அர்பன், அதாவது சிட்டி மக்களுக்கும் வில்லேஜ் மக்களுக்கும் வித்தியாசப்படும். அர்பனில் வந்து எப்படி சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு, அப்புறம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றம், அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்கிறனால வந்து டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஏர் பொல்யூஷனும் வந்து சேர்ந்துக்குது. இப்போ ஏர் பொல்யூஷன் அதிகமாக வந்து எல்லா ஹெல்த் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக டயபெட்டிஸும் அதிகமாக வருது அப்படின்னு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏர் பொல்யூஷன் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, லங் இன்ஃபெக்ஷன் வரும், கேன்சர் வரும், அடிக்கடி காஃப் வரும், கோல்டு வரும், டிபி வரும். இன்னும் சில பேருக்கு வந்து இதனால் வந்து ஹைப்பர்டென்ஷன் கூட வரும். ரீசெண்ட் சர்வேல டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டயபெட்டிஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 2 காரணம். இன்சுலின் வந்து சுரப்பு வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து இன்சுலின் யூஸ் ஆகிறது வந்து தடுக்கப்படும், அதாவது ரெசிஸ்டண்ட் ஆகும். இந்த ஏர் பொல்யூஷன் அதிகமாகும் போது வந்து அது உடம்புல எல்லா பாகத்தையும் பாதிக்கும். மெயினாக வந்து நாளமில்லா சுரப்பிகள், அதாவது அட்ரினல், பிட்யூட்டரி, அப்புறம் பேங்க்ரியாஸ், இந்த 3 பாதிக்கும். இந்த பேங்க்ரியாஸில் இருந்தால் நமக்கு வந்து இன்சுலின் உற்பத்தி ஆகுது. ஸோ இது பேங்க்ரியாஸ், அதாவது கணையத்தை தாக்கும்போது நமக்கு வந்து இன்சுலின் சுரப்பு கம்மியாகும். அப்புறம் இன்சுலின் யூசேஜும் தடுக்கப்படும். அதனால் வந்து நமக்கு வந்து சுகர் வந்து அதிகமாகுது. இது வந்து சுகர் வந்து முன்னாடி வந்து ஒரு தனி மனிதனுடைய ப்ராப்ளமாக இருந்தது, சிங்கிள் மேன்ஸ் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ வந்து இது சொசைட்டி, அதாவது சமுதாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதனால் நாம் வந்து இந்த சுகரை தடுக்கணும் அப்படின்னா வி ஆல் டுகெதர், நாம் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கு வந்து சுகரை வந்து ரொம்ப கம்மி பண்ணி டயபெட்டிஸ் நம்ம எல்லாருமே விடுபட முடியும்.